நாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிற உபகரணங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய விதியை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது என்கிற கொள்கையின் அடிப்படையில் நாம் தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, தகடின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, இன்ன பிற புற சாதனங்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று நாம் என்ன செஞ்சோம், நேற்றைய தினம் பார்க்கிறோம். இன்றைய தினம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக அடுத்தபடியாக நமது சமுதாயத்தில் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதமும் மௌலுதை என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். மௌலுதை என்கிற அந்த அந்த ஓதுவதற்கு ஆலிம்களே என்ன செய்வாங்க, வீட்டிற்கு அழைப்பார்கள். அதே நேரம் பள்ளிவாசல்களிலும் ஓதுவார்கள். இந்த மௌலூத் என்பது யாருக்கெல்லாம் ஓதுவார்கள் என்று சொன்னால், முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரால் ஆரம்பம் செய்வார்கள். இது நாங்கள் சுப்ஹான மௌலித் ஓதுகின்றோம், அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புகழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக நமது மக்களிடத்திலே எப்படி ஒரு மார்க்க விஷயத்தை அவர்கள் நன்மை என்று கருதினால் அதை அவர்கள் பெரும்பாலும் நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது பெரிய பாக்கியம் அல்லவா, அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று என்ன செய்வாங்க, மக்கள் புகழ்வதற்கு முன் வருவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்கிற பெயரிலே இவர்கள் என்னென்னவெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் ஈசா நபி அவர்களை எப்படி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு இடத்தில் போய் வைத்து பாவியாகி போனார்களோ அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ்விற்கு இணையாக வைத்து நமது சமுதாய மக்களை பாவிகளின் கூட்டத்தில் சேர்ப்பதற்கு ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு 23 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறாங்க, உயிருடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நபித்துவத்திற்கு பிறகு இந்த 23 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கூட என்ன செய்யல, ஒரு இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை தேர்ந்தெடுத்து இப்படியான சில வாக்கியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து இதையெல்லாம் நீங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, மக்களுக்கு நடைமுறைப்படுத்தல. இப்ப நாம இன்னைக்கு இரவு தொழுகிறோம்ல, இந்த இரவு தொழுகையை நாம் எதற்காக தொழுகின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள், அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதிருக்கிறாங்க. எனவே நாம் என்ன செய்கின்றோம், இந்த இரவு தொழுகையை தொழுகின்றோம். ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி நமக்கு யார் இருப்பா? அல்லாஹோ அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அப்பதான் நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் வழியில் பின்பற்றியவர்களாக நாம் மாற முடியுமே தவிர நாம ஒரு அமலை உருவாக்கி கொண்டு அதை செய்வதை மார்க்கம் என்ன செய்யல, எவ்விடத்திலும் அனுமதிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, நாம் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை
மார்க்க விவகாரத்தில் யாரேனும் செய்தால் அந்த காரியம் ரத்து செய்யப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப எந்த காரியமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? அனுமதித்திருக்க வேண்டும். இந்த மௌலூத் என்கிற ஒரு வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு 0.0 சொல்லுவோமே, அப்படி எவ்வித ஆதாரமும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நம்மை புகழ்வார்கள் என்று தெரிந்து என்ன செய்யறாங்க? அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சில விஷயங்களை என்ன செய்யறாங்க? அவர்கள் தடுக்கிறார்கள். நம்மளை கடவுள் நிலைக்கு என்ன செய்யக்கூடாது. இந்த மக்கள் அன்பின் காரணமாக செய்வாங்க. சில பேர் அன்பின் காரணமாக ஒருவர் மீது நமக்கு அன்பு வந்துருச்சுன்னு வைங்க, ஒருவர் மீது நமக்கு பக்தி, ஒருவர் மீது நமக்கு கண்ணியம், ஒருவர் மீது நமக்கு அப்படி பாசம் வந்துருச்சுன்னு வைங்க, அவர் என்ன சொன்னால் நாம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அந்த ஃபேன்ஸ் சொல்றோம்ல, ரசிகர்கள் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிதான் நேசித்தார்கள். அவர்களது குணத்திற்காக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த நற்குணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையில் நடப்பார்களோ அந்த பாதையில் தான் சில சஹாபாக்கள் நான் இப்படிதான் இந்த பாதையில நான் நடந்து போவேன், அவங்களுக்கு வேற வேலை இருந்தாலும் நான் இந்த பாதையில் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆடை அணிவார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி உறங்குவார்கள், எப்படி தலை சீவுவார்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அப்படியே பின்பற்றிய சில சஹாபா, உலக விஷயங்களில் சில சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது போன்ற விவகாரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் என்னை நேசிப்பதெல்லாம் சரிதான், நீங்கள் என்னுடைய போதனைகளை எடுத்துக்கொள்வதெல்லாம் சரிதான், ஆனால் அதே நேரம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு அளவுகளை வைக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண நிகழ்வுக்கு போறாங்க. அப்ப அந்த திருமண நிகழ்வுகள்ல இந்த சிறிய சிறுமிகள்லாம் சேர்ந்து இந்த கஞ்சீரா அப்படின்னு சொல்லி ஒரு உபகரணம் ஒன்று இருக்குது, அதை அடித்து கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றி பாடுகிறார்கள்? இந்த போர்க்களத்தில் இறந்த அந்த நல்லடியார்களை பற்றி, அவர் இஸ்லாத்திற்காக வேண்டிய பாடுபட்டவர்களை பற்றி இதையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் இன்றே சொல்லிவிடுவார், நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் அறிவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க? அவர்கள் அந்த விஷயத்தை சொல்றாங்க. அந்த சிறுமிகள்லாம் சேர்ந்து பாடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, அதை உடனே அதை அங்கீகரிக்கிறார். உடனே இப்படி பாடாதீங்கம்மா, இப்படிலாம் சொல்லக்கூடாது என்னை பற்றி, இதற்கு முன்னாடி நீங்க என்ன இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பாடிக்கொண்டு இருந்தீர்களோ அதையே பாடுங்க, நாளை நடக்கிற விஷயங்களை பற்றி நான் அறிவேன் என்று நீங்கள் பாட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய தன்மை இருப்பதாக மக்களுக்கு மத்தியில் அவர்கள் காட்டிக்கொள்ளவே கிடையாது. மாறாக எனக்கு இறைத்தன்மை என்பது கடுகளவும் இல்லை, நான் உங்களை இன்னமா ஆன பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா, நான் உங்களை போன்ற சாதாரண மனிதனை தவிர வேறில்லை. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்களே தவிர வேற எப்படி என்ன செய்யல, எனக்கு எல்லா அற்புதமும் தெரியும், நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யல அவங்க எதுவுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களே அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லுகின்றான், எனக்கு மறைவான ஞானம் இருந்தால், எனக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்ன தீமைகள் நடக்கும் என்று நான் அறிந்தவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்திருப்பேன், அழகானதாக மாற்றி இருப்பேன். நான் என்ன செய்திருக்க மாட்டேன், எனக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து நான் என்ன செய்திருப்பேன், தவிர்த்திருப்பேன். இப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றாங்க.
அப்ப இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்றாங்க. எப்படி எல்லாம் புகழ்றாங்க அப்படின்னா இறைவனுடைய நிலைக்கு வச்சு புகழ்றாங்க. அப்ப அதை பார்த்துட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். நான் அல்லாஹுடைய அடியான் தான். அல்லாஹுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் கூறுங்கள். இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை எப்படி புகழ வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இனி அப்படி சொல்றதா இருந்தா நான் அல்லாஹுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க என்று சொல்லியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 3445வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில வாக்கியங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன வாக்கியம் சொல்லி இருக்கிறார்கள்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ஒரு அழகான துஆ. அல்லாஹ்வுடைய அருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம், கேட்கின்றோம். இறைவா, இந்த நபிக்கு என்ன செய்ய, இப்ராஹிம் நபிக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ அதே போன்று நீ அருள் புரிவாயாக. அவர்களது குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார்கள் மீது நீ எப்படி அபிவிருத்தி செய்தாயோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ அபிவிருத்தி செய்வாயாக அப்படின்னு சொல்லி நாம துவா கேட்கணும் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. இதை நாம செய்கின்றோமா? ஒரு நாளைக்கு எத்தனை ஸலவாத் ஓதுறோம்? உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருந்தால் இதையெல்லாம் நம்ம அதிகமா ஓதணும். நம்ம அப்படிலாம் ஓத மாட்டோம் என்று சொல்லி தெரிந்தா இல்லைன்னு தெரியல, அத்தஹியாத்துல இருப்புல அதை கம்பல்சரி ஆக்கி விட்டாங்க. என்னண்டு, அத்தஹியாத்திற்கு பிறகு இந்த துவாவை ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப நம்ம என்ன செய்கின்றோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் நாம் கேட்கின்றோமா என்று கேட்டால் மிக மிக ரொம்ப சொற்பமான ஒரு எண்ணிக்கை தான் வரும். ஆனால் அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தன் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அவர்கள் நமக்கு கட்டளை போட்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மௌலிது ஓதக்கூடியவர்கள் மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்கள் செய்யறாங்கன்னு கேட்டால் கிடையாது. பெரும்பாலும் யார் என்ன செய்யறதில்லை, வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஸலவாத்தை ஓதுவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஸலவாத்தை சொல்லி இருக்கின்றார்களோ அந்த ஸலவாத்தை என்ன செய்யறதில்ல, ஓதுவது கிடையாது. அது அல்லாமல் என்ன செய்வாங்க, அவர்களாக சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு சில வாசகங்களை வடித்து கொண்டு இப்படியாக என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. சரி, அவர்கள் சில விஷயங்கள் பிதஅத்தான சில காரியங்கள் இருக்குது மார்க்கத்துல புதிதாக ஒரு அமலை செய்தால் அது பிதஅத்துன்னு என்ன செய்யும், இந்த மௌலிதே அவங்க எப்படி ஒரு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் வேறு வார்த்தைகளை போட்டு ஓதலாமல் அது ஒரு பிதஅத் என்கிற ஒரு குற்றத்தில் வரும். அதற்கு அவங்க என்ன செய்யும், அதற்கும் அவர்கள் நரகத்தில் தான் போவாங்க. ஏன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்னா அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா. இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கேடுதான். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதிய வழிகளும் அனாச்சாரங்களும் வழிகேடுதான், அனாச்சாரம் தான். குல்லு பித்ஆத்தின் தலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடுதான். குல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துல தான் போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மௌலிதுல கூடுதலாக என்ன ஒரு அம்சம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மௌலிதை நம்ம அரபி தெரியாத மக்கள் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன விளைவிக்கிறவாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரை அரபியில புகழ்றோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு ரொம்ப என்ன சொல்றது, அல்லாஹ்விடத்தில் நாம் என்னவெல்லாம் கேட்போமோ அதை ஃபுல்லா அவங்கள்ட்ட கேட்கிற மாதிரியான வாசனை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க.
யா நபி ஸலாம் அலைக்கும் இல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கஃபாருல் ஹதாயா, அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். அந்த சத்தாருல் மசாவி, எங்களுடைய தீமைகளை மறைக்கக்கூடியவரும் நீங்கள் தான். இப்படின்னு என்ன செய்யறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை கேட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை சொல்லி இருக்கிறாங்களா? நாம தொழுகாட்ட யார்கிட்டையும் பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்? அவங்க தொழுகை சொல்லி இருக்கிறாங்களா? நம்ம அவங்க சொல்ல கேட்கல, அல்லாஹ்கிட்டையும் நம்ம பாவ மன்னிப்பு தேடணும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் நம்ம பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. இது எந்த விதத்துல நியாயமா? மன்னிக்கக்கூடியவன் யார்? கஃபார்னா யாரு? அல்லாஹ் தான் கஃபார். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உமைய கஃபிருது நோப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் யார் என்று கேட்கிறான். பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யார் மன்னிப்பான் அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ்விற்கு நாம் ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏதேனும் குறை வைத்து விட்டால் நாம் யார்கிட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இவங்க எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிது நூபி, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே. யா மாஹிது நூபினா அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். என்ன? அதே போன்ற இது போன்ற பல்வேறு விதமான நீங்கள் நோய்களை தீர்க்கக்கூடியவர்களே, என்ன நோய்களை தீர்க்கக்கூடியவர்களே, எங்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களே அப்படின்னு என்ன செய்யலாம், ஏகப்பட்ட இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்த சுந்தர தமிழில் சுகான மௌலித் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு விற்குது, அதை வேணா நீங்க வாங்கி வேணா நீங்க படிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விற்கு இணையாக இப்படி புகழ்கிறோம் என்கிற பெயரிலே இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை பண்றாங்களே அப்படின்னு ஒரு நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் என்ன செய்யலாம், இதை விலகிக் கொள்ளலாம். எனவே இது போன்ற இணை வைப்பிலிருந்தும் என்ன செய்ய வேண்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்மை என்கிற பெயரில் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம் என்கிற பெயரில் இது போன்ற வழிகேடான காரியங்களில் நாமோ அல்லது நமது சந்ததிகளோ ஈடுபடாமல் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். மாஃபரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் பட்டனை அழுத்தவும்.